ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது. அந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலி சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அது மிகவும் விசேஷமானது. பௌர்ணமிகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுவது சித்ரா பௌர்ணமி. இந்த தினத்தில் யமலோகத்தில் நாம் புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதால் அவருடைய அருள் நம்ம பெற முடியும். அதோடு நீண்ட ஆயுள் பெற முடியும். சித்ரா பௌர்ணமி பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதாக இன்றளவோ அமைந்திருக்கு. சித்திர மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் அம்பாள் திருவுருவ சிலை அல்லது படத்திற்கு மலர் மாலை அணிவித்து வஸ்திரம் ஆபரணங்கள் அணிவித்து வழிபடுவது இந்த நாளில் நல்லது. அம்பாளுக்கு இந்த நாளில் மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்பூலம் அடங்கிய நெய்வேத்தியத்தை படைக்க வேண்டும். ஆக்சுவலி சித்திர பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது. என்னடா சித்திர பௌர்ணமியுடைய சிறப்புகளை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கியே, சித்ரா பௌர்ணமி வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சித்திர பௌர்ணமி வரப்போகுது. சித்திர மாதம் கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறந்துருச்சு. இப்போ ஏப்ரல் மாதத்தில் இப்போ சித்ரா பௌர்ணமி வருமானு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வரல. ஏப்ரல் மாதம் முடிந்து மே 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. ஆமாங்க, பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமி இந்த 2026 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பிறக்குது. அன்னைக்கு சித்திர மாதத்துடைய 18ஆம் நாள். இந்த டைம் ஒரு சிறப்பு என்னன்னா, வெள்ளிக்கிழமை பிறந்ததற்கு. ஸோ வெள்ளிக்கிழமை அம்பாள்களுக்கு உகந்த நாள், வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். இந்த நாளில் இந்த டைம் சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஏதாவது உங்களோட ராசிக்கு தகுந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இந்த நாளில் உங்கள் ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த கோவிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கிறது கிடையாது. ஆனால் இந்த நாளில் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கன்ஃபார்ம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதனால் உங்கள் ராசிக்கு இந்த நாளில் செல்ல வேண்டிய கோவில் என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நாம் எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்போம். இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு நம்மளுடைய ராசிக்கேற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு அந்த சிறப்பான நாளில் சென்று ஒரே ஒரு முறை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி உங்கள் ராசிகளுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில் எந்த கோவிலுக்கு சென்றால் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. மேச ராசிக்காரங்க, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி நினைக்காம இருக்கவே முடியாது. ஆனால் பலருக்கும் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோம். மாற்றம் என்பதே, முன்னேற்றம் என்பதே ஏற்படாமல் இருக்கோ. நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமா என கலங்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். அந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைப்படும். ஆனால் இந்த பகை கிரகங்களை வலிமை இழக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்படிக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும். இந்த கோவிலுக்கு இந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு செல்லலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் இந்த நாளில் வந்தால் ரொம்ப சிறப்பு.
சரி, ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வந்து விடுங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது கோவிலில் இருந்து விட்டு வாங்க. வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் நீங்களே காண்பீங்க. உங்கள் ராசிக்கு இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல வேண்டுவது நான் சொல்லிட்டு இருக்கல, அது எந்த கோவில் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேச ராசிக்காரங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் பழனி முருகன் கோவிலுங்க, திரு அவினன்குடி கோவிலுங்க. பழனி முருகனையும் திரு அவினன்குடியையும் இந்த நாள் பார்க்க முடிஞ்சா கண்டிப்பாக பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளில் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த சித்ரா பௌர்ணமி வருவதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நிறைவேறும். நீங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும். ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பரிகாரமாக இந்த முறை ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பரிகாரம் எல்லாமே பார்த்தோம். இப்போ சித்திரை பௌர்ணமியுடைய பலன்களை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசராசிக்குள் சூரியன் நுழையக்கூடிய மாதம். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரொம்ப சிறப்புங்கிற மாதிரி சொல்லப்படுது. சைத்திரம் என்றும் அழைக்கப்படும், சைத்திர விஷம் என்றும் அழைக்கப்படும், சைத்திர விஷா என்று அழைக்கப்படும். சித்திரையில் முதல் தேதியன்று ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவுக்கு நடைபெறும். மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் பல அவதாரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய பெருமை சித்திரைக்கு இருக்குது. சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து மிரளயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். மற்ற அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில் தான் என்று சொல்லப்படுது. நவமி திதியில் ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலுடைய நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம் நிகழ்ந்தது இந்த மாதத்துல தான். ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்துல தான். இதே போல சித்திர மாதத்துல சித்திர நட்சத்திரத்துல சிவபெருமான் தங்க பலகையில சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். சித்திர மாதத்துல வளர்பிறை காலத்துல 3வது பிறை தோன்றக்கூடிய நாளே அக்ஷய திருதி என்று அழைக்கப்படும். இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்துல செல்வம் குவியும் என்று ஐதீகம் இருக்கு. திருக்கோவில்களில் விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறும். அந்த ஒரு மாதமும் சித்திரை தான். மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திர திருவிழா, அழகர் கோவில் கள்ளழகர்கள் வைகில எழுந்தள்ளக்கூடிய வைபரம் சித்திர மாதத்தில் தான் நிகழும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திர மாதத்தில் ரொம்ப சிறப்பானது அந்த சித்ரா பௌர்ணமி. அதுதான் இப்போ வரப்போகுது. அதனுடைய பலனை தான் இப்போ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறார். அது மாதிரி இந்த பௌர்ணமி இருக்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலையானது டக்குன்னு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு தேடி உங்களை தானாக வரப்போகுது. வரக்கூடிய உயர்வை ஏற்றுக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9வது இடத்துல இருக்கிறார். அதனால் வெளிநாட்டு வகையில் தொழில் தொடர்புகள் நன்மை தரும். அதோடு உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் மே 19 தேதிக்கு பின்னர் ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். புதன் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறார். அது தாய்மாமனுக்காக செலவழிக்க வேண்டியது இருக்கும். மே 26 தேதிக்கு பின்னர் படிப்பில் கவனம் அதிகரிக்கணும். குரு உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிறார். நண்பர்களோடு நல்லுறவு நீடிக்கும். உறவினர்கள் வகையில் செயல்கள் சாதகமாக இருக்கும். அதோடு சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். முக வசீகரம் அதிகரிக்கும். அப்புறம் மே 6 தேதிக்கு பின்னர் நகைகளுடைய சேர்க்கை அதிகரிக்கும். சனி உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இருக்கிறார். அப்பாவின் தொழிலில் முன்னேற்றமானது உண்டாகும். தொழிலில் லாபமானது அதிகரிக்கும். ராகு உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இருக்கிறார். இது வீடு மராமத்து வேலையை செய்வது நல்லது. அதோடு கேது உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கிறார். எல்லா செயல்களுமே சிறப்படையும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மெயினாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கோவிலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. அதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பலன்கிறதையும் என்ன செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சு பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டோட டாப்பிக்கில் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.